வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். இந்த சமூகம் கடவுளின் பெயராலும் மதங்கள் வேதங்களின் பெயராலும் கட்டி வைக்கப்பட்டது. நல்லது சொல்வது போல, அறிவுரைகள் சொல்வது போல, அறநெறிகள் சொல்வது போல அடிமைத்தனங்களே இங்கு விதைக்கப்பட்டன. நீ கடமையை செய், பயனை எதிர்பார்க்காதே என்பது மிகப்பெரிய தொண்டு அறம் என்று பலர் கருதுகிறார்கள். இல்லை, இது எல்லோருக்கும் சொல்லப்பட்ட நீதி அல்ல, சூத்திரர்களுக்கு மட்டும்தான். எங்கே இருக்கிறது சான்று? மனு நீதியினுடைய 8வது அத்தியாயத்தினுடைய 413வது ஸ்லோகம் இப்படி சொல்லுகிறது: பிராமணன் சம்பளம் கொடுக்காமலும் சூத்திரனிடம் வேலை வாங்கலாம். ஏனெனில் பிராமணனுக்கு வேலை செய்வதற்காகவே சூத்திரன் பிரம்மனால் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறது. எனவே கடமையை செய், பிராமணனிடம் இருந்து எந்த பயனையும் எதிர்பார்க்காதே என்பதுதான் அதனுடைய பொருள். அது மட்டுமல்ல, அரசர்களுக்கும் மனுநீதி அப்படித்தான் சொல்லுகிறது. பிராமணன் மூடனாக இருந்தாலும் அவனே மேலானவன் என்று அரசன் கருத வேண்டும் என்கிறது அதே மனுஸ்மிருதியினுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 317வது ஸ்லோகம். இப்படி பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பித்து கடவுளின் பெயரால் அதை நிலைநிறுத்த முயன்றதுதான் இந்து சமூகம்.